ஹலோ மர்மக்கதை ரசிகர்களே. சில கதைகள் கேட்டதும் மறந்து போயிடும். ஆனா சில கதைகள் நம்ம மனசுக்குள்ள புகுந்து ராத்திரியில நம்மை தனியா விடாது. இன்னைக்கு நான் சொல்லப் போறது அந்த இரண்டாவது வகையான கதை. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா மிஸ்டிக்கல் ஸ்டோரீஸ் தமிழ் எல்லா கதைகளும் கற்பனை அல்ல. சரி, இப்ப வாங்க அந்த பயங்கரமான அனுபவத்துக்குள்ள போகலாம். என் பேரு கிரண், வயது 14. நானும் என் உயிர் நண்பன் சுரேஷும் ஒன்னாதான் எப்பவும் சுத்துவோம். எனக்கு கொஞ்சம் பயம், ஆனா சுரேஷுக்கு த்ரில்லுனா உயிர். குறிப்பா பேய் இருக்கிறதா சொல்ற இடத்துக்கு போறதுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னிக்கு அவன் புதுசா ஒரு ஜோடி வாக்கி டாக்கி வாங்கியிருந்தான். அத டெஸ்ட் பண்றதுக்காக எங்க ஏரியாவுக்கு பக்கத்துல இருந்த பல வருஷமா பூட்டி கிடந்த ஒரு பழைய ஈபி சப்ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொன்னான். அந்த இடத்த பத்தி ஏற்கனவே ஒரு கதை இருந்துச்சு. பல வருஷம் முன்னாடி ஒரு லைன்மேன் புயல் நேரத்துல அங்க வேலை செய்யும்போது கரண்ட் ஷாக் அடிச்சு செத்து போயிட்டாராம். அவரோட ஆவி அந்த கரண்ட் கம்பிகளுக்குள்ளேயே சுத்திட்டு சில சமயம் ரேடியோ சிக்னல்ல பேசுற மாதிரி கேக்கும்னு சொல்வாங்க. நாங்க சாயங்காலம் அந்த சப்ஸ்டேஷனுக்கு போனோம். பெரிய இரும்பு கதவு திறந்துதான் இருந்துச்சு. உள்ள ஒரே துருப்பிடிச்ச மிஷின்களோட வாசனையும் விசித்திரமான ஒரு அமைதியும் இருந்துச்சு. வெளியே இருந்த பரபரப்பான ஊரோட சத்தம் கூட உள்ள கேக்கல. சுரேஷ் ஒரு வாக்கி டாக்கியை என்கிட்ட குடுத்துட்டு, டேய், நீ இங்கேயே இரு, நான் உள்ள போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வர்றேன், இதுல பேசலாம்னு சொல்லிட்டு உள்ள போனான். நான் பயத்தோட வாசல்லையே நின்னுக்கிட்டேன். முதல்ல வாக்கி டாக்கில அவன் பேசுறது தெளிவா கேட்டுச்சு. டேய், உள்ள ஒன்னும் இல்லடா, ஒரே சிலந்தி வலைதான்னு சிரிச்சான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவன் பேசுறதுக்கு நடுவுல கர் புர்ன்னு பயங்கரமா இரைச்சல் கேட்க ஆரம்பிச்சுது. நான், டேய் சுரேஷ், என்னடா சத்தம்னு கேட்டேன். அதுக்கு அவன், தெரியலடா, இங்க சிக்னல் சரியா கிடைக்கல போலன்னு சொன்னான். அப்போ அந்த இரைச்சலுக்கு நடுவுல வேற யாரோ ஒருத்தரோட குரல் ரொம்ப பதட்டமா உடைஞ்ச வார்த்தைகள்ல எண்களை சொல்றது கேட்டுச்சு. 1 0 7. அது சுரேஷோட குரலே இல்ல. நான் நடுங்கிட்டே, சுரேஷ், நீயாடா பேசுறன்னு கேட்டேன். இல்லடா, நான் பேசவே இல்லன்னு அவன் சொன்னான். நான் பயந்து போய் அந்த சப்ஸ்டேஷன் கட்டடத்தை அண்ணாந்து பார்த்தேன். அதோட 3வது மாடியில ஒரு ரூம்ல மட்டும் ஒரு பல்பு விட்டு விட்டு எரிஞ்சுது. ஆனா அந்த பில்டிங்குக்கு கரண்ட் கட் பண்ணி பல வருஷம் ஆகுது. எனக்கு பயம் அதிகமாகி, சுரேஷ், வெளிய வாடா, வேண்டாம்னு கத்துனேன். அப்போ வாக்கி டாக்கில சுரேஷோட பயந்த குரல் கேட்டுச்சு. டே கிரண், இங்க யாரோ இருக்காங்கடா, நான் வரேன்னு அவன் சொன்னதும் ஒரு பயங்கரமான கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி டமார்னு ஒரு சத்தம் கேட்டு வாக்கி டாக்கி அமைதியாயிடுச்சு. நான், சுரேஷ் சுரேஷ்ன்னு கத்துனேன். பதில் வெறும் இரைச்சல் மட்டும்தான். அப்புறம் அந்த இரைச்சல் நின்னு ஒரு நிசப்தம். அந்த நிசப்தத்தை கிழிச்சுக்கிட்டு வாக்கி டாக்கியிலிருந்து ஒரு புதிய குரல் கேட்டுச்சு. அது ரொம்ப மெதுவா ஒரு மெஷின் பேசுற மாதிரி கரகரப்பா இருந்துச்சு. 1 0 7. அது பழைய யூனிட் நம்பர். இப்போ புதுசா ஒரு யூனிட் வந்திருக்கு. நான் பயத்துல அண்ணாந்து அந்த 3வது மாடி ஜன்னல பார்த்தேன். அதுல ஒரு விட்டு விட்டு எரிஞ்ச லைட் வெளிச்சத்துல ஒரு உருவம் நின்னுட்டு இருந்துச்சு. அது சுரேஷ் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா ஒரு சிலை மாதிரி அசையாம நின்னுட்டு இருந்தான். வாக்கி டாக்கில அந்த மிஷின் குரல் மறுபடியும் பேசுச்சு. அவன் சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு. ஆனா கவலைப்படாதே, நாங்க சரி பண்ணிடுவோம். நான் சுரேஷனை கத்துறதுக்குள்ள அந்த 3வது மாடி ரூம்ல ஒரு பிரகாசமான நீதலிற வெளிச்சம் ஒரு மின்னல் மாதிரி வெட்டுச்சு. ஜன்னல்ல தெரிஞ்ச சுரேஷோட உருவம் அந்த வெளிச்சத்துல மறைஞ்சு போயிடுச்சு. நான் அலறி அடிச்சு அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். அன்னைக்கு ராத்திரி சுரேஷ் வீட்டுக்கு வரவே இல்ல. போலீஸ் எவ்வளவு தேடியும் அந்த சப்ஸ்டேஷன்ல அவனை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா இப்பவும் ராத்திரி நேரத்துல அந்த பக்கம் போறவங்க அந்த 3வது மாடியில ஒரு லைட் விட்டு விட்டு எரியறதா பாக்குறதா சொல்றாங்க. சில சமயம் அந்த பக்கம் போகும்போது அவங்க கார் ரேடியோல பாட்டுக்கு பதிலா வெறும் இரைச்சலுக்கு நடுவுல ஒரு குரல் கேக்குமா. அது மெதுவா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஹலோ கிரண், கேக்குதா? இங்க சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு.